தமிழ் மண்ணில் இவர் அன்பு புதல்வன் எங்கள் அண்ணன் உதயநிதி வருகிறார். கழக கொடியேந்தி போர் முரசு கொண்ட அஞ்சா வீரன் கூட்டம் நடுவே வருகிறார் 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 அண்ணன் வருகிறார். உதயநிதி ஸ்டாலின் வருகிறார் வருகிறார் களத்தில் வருகிறார். இனி முழங்க இளம் தலைவர் வருகிறார். இளைஞ படை குலுங்கிடவே வருகிறார். இனப்பகைவன் நடுங்கிடவே வருகிறார் வருகிறார். வீரன் வருகிறார். வரலாறு படைக்க கலைஞராக வருகிறார். சூரியன் உதித்து விட்டார். தமிழர் மனதில் நிலைத்து அண்ணன் வந்ததே சந்தோஷம். 20 ஆண்டு காலமாக சட்டமன்றத்திலே புறக்கணிக்கப்பட்ட சமுதாயத்திற்கு, இருளிலே உள்ள அந்த சமுதாயத்திற்கு வெளிச்சத்தை தந்துள்ள மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் அவர்களை வருக 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 சீரும் செந்தமிழ் வேங்கையாக நம் மண்மொழி மானம் எங்கள் உரிமைகள். ஒரு வீட்டுல கல்யாணம் நடந்துச்சுன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க உரிமையோட கல்யாண பத்திரிக்கை அடிச்சு ஒவ்வொரு சொந்தக்காரங்க வீட்லயும் போய் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு திருமணத்தை மாதிரி பார்த்து திரு ராஜ்கவுண்டர் அவர்கள் இந்த நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறார். திரு ராஜ்கவுண்டர் அவர்கள் என்னை பற்றி பேசும்பொழுது சென்னையிலிருந்து துணை முதலமைச்சர் அண்ணன் வந்திருக்கிறாரு ஒரு பாசத்தோடு கூப்பிட்டார். இதுல இருந்து ஒரு விஷயத்தை நான் உணர்ந்திருக்கிறேன். என்னன்னா, மிக இளம் வயதிலேயே ஒரு இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு சிறப்பு, ஒரு பெருமை திரு ராஜ்கவுண்டர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு இளைஞனாக இன்றைக்கு இந்த அரசியல் இயக்கத்தை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார், வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணியில ட்ரைனிங் எடுத்தவர் திரு ராஜ்கவுண்டர் அவர்கள். அவருடைய குடும்பமே திமுக குடும்பம். முக்கியமான கோரிக்கைகளை இங்க சகோதரர் ராஜ்கவுண்டர் அவர்கள் வச்சிருக்கிறார். முதலமைச்சர் அவர்களுக்கு எந்த நேரத்தில் எதை எப்படி செய்யணும்ன்ற வித்தை அவருக்கு தெரியும். நிச்சயம் உங்களுடைய கோரிக்கைகளை அதை சாத்தியப்படுத்துகின்ற, அதை நிஜமாக்கின்ற அந்த பணிகள்ல நான் நிச்சயம் முழு கவனத்தையும் ஈடுபடுத்துவேன் என்பதை இங்கே கூறிக்கொள்கின்றேன்.